பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அன்னதான விழாவையும் திருவிழாவையும் நாடகத்தையும் பொறுப்பேற்று நடத்தக்கூடிய கிராம முக்கியஸ்தர்களே, தலைவர், நாட்டாண்மை, தர்மகர்த்தா மற்றும் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக ராமனாகிய நான் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்காரர்களை நகர் சோதனைக்கு அனுப்பி வைத்தேன். நகர் சோதனைக்கு சென்ற காவலர்கள் சலவை தொழில் செய்து வரக்கூடிய குடிமக்கள் ஒரு இழிவான வார்த்தையை தெரிவித்து விட்டார் என்று இடத்திலிருந்து முறையிட்டார்கள். தீர விசாரித்தேன். குற்றம் உள்ளவர்களை கண்டுபிடித்து தக்க தண்டனை விதிக்கிறேன் என்று தீர்ப்பு கூறினேன். குற்றம் யார் மீது இருக்கிறது என்றால் என் மனைவி ஜானகியின் மீதுதான் குற்றம் இருக்கிறது. என் மனைவி ஜானகியால் நான் தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டேன். 64 தலைமுறையாக வாடியாக வாழ்ந்து வந்த இந்த சூரியகுல வம்சத்திலே என் முன்னோர்கள் யாருக்குமே இப்படிப்பட்ட இழிவான சொல் ஏற்பட்டதும் கிடையாது. யாரும் தலை குனிந்து நின்றவர்களும் கிடையாது. 64வது தலைமுறையிலே வந்த ராமனாகிய நான் என் மனைவியால் தலை குனிந்து நிற்கிறேன். தலை குனிந்து நிற்கிறேன்.
வரக்கூடிய குடிமகன் தெரிவித்தார்கள் இழிவான வார்த்தை. அந்த வார்த்தையை அவன் தெரிவித்த பொழுது அவருடைய வீதியிலே காவல் காக்கொண்டு மாறு வேடத்தில் நாடு சென்றிருந்தேன். அவன் தெரிவித்த அத்தனை வார்த்தைகளையும் கேட்டு வந்தேன். அவன் இழிவான வார்த்தை தெரிவித்த பொழுது அந்த வீதியில் இருந்து வேடிக்கை பார்த்தவர்கள் அனைவருமே ஏனடா மகாராணியை பற்றி தவறாக பேசுகிறாய், ஏனடா மகாராஜாவை பற்றி தவறாக பேசுகிறாய் என்று யாருமே ஒரு வார்த்தை கூட அவனை எதிர்த்து கேட்கவில்லை. வேடிக்கை பார்த்தவர்கள் அனைவரும் தலைகுனிந்து நின்றார்களே தவிர எதிர்த்து கேட்கவில்லை. அப்பொழுதுதான் நினைத்தேன், ஆஹா, ஜானகியை பற்றி குடிமகன் மட்டும் தவறாக நினைக்கவில்லை, நாட்டில் உள்ளவர்கள் அனைவருமே தவறாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அப்பொழுது நான் தீர்மானித்தேன். அதனால் என் மனைவி ஜானகிக்கு நான் தண்டனை கொடுக்கப் போகிறேன். என் மனைவி ஒரு நிரபராதி, அவள் கற்புக்கரசி, எந்த தவறுமே செய்யாமல் அப்படிப்பட்ட ஒரு கற்புக்கரசிக்கு அவள் மீது ஒரு பழியான வார்த்தையை சுமத்தி நான் என்னை விட்டு பிரிக்கப் போகிறேன். அவளை பிரித்து காவலகத்திற்கு அனுப்பிவிட்டு அவளுக்கு தண்டனை கொடுத்துவிட்டு அவளை பிரிந்த வேதனையில் நானும் தண்டனை அனுபவிக்கப் போகிறேன். நானும் தண்டனை அனுபவிக்கப் போகிறேன். யாருக்கு அருமை தம்பி இலக்கவனை தர்பார் கிடைத்துவார். ஹலோ ஹலோ வாழ்க்கை சோழும் நாட்டை, அந்த பார்வதி சோழும் நாட்டை வளமோடு ஆண்டு வந்த அந்த காரணமாய் தசரனுக்கு நம் கருத்துள்ள புகழ்வராய் நமந்தோ 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 எங்கள் அண்ணா எங்கள் அண்ணா ஏ அண்ணா
அண்ணா அருமை என்ன ஆச்சரிய என்ன கடவுளுக்கு தம்முடைய பாதாள விந்தங்களுக்கு தங்கள் தம்பியாக இலக்குவன் கோடி கோடி நமஸ்காரம். அண்ணா என்றால் தம்பி இலக்குவன் வந்து விட்டான். ஆசைக்கு தம்பி இலக்குவன் வந்து விட்டான். தம்பி இலக்குவா வந்து விட்டாயா வந்து விட்டாயா வந்து விட்டாயா என்று ஓடோடி வந்து கட்டி பிடித்து கொஞ்சம் வித்தமடைய கூட அண்ணாவுடைய முகம் வாடி பதவி வாட்டப்பட்டு சோறு காட்சியிருக்கிறது. எதற்காக என்ன நடந்திருக்கும்? ஏன் அண்ணாவுடைய முகம் அந்த மனதை போலும் காலை இளஞ்சுவடி போலும் பிழை சந்திரனை போலும் காட்சியளிக்கக்கூடிய அண்ணா முகம் இந்த இடத்திலே வாடி வதகி குறையிலே வாடி போல காட்சியளிக்கிறது. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. படையெடுத்திருக்க கூடுமா அல்லது நாட்டிலே ஏதாவது ஈழம் சொல் ஏற்பட்டிருக்கலாமா? ஒன்றுமே புரியவில்லையே. ஏன் வந்திருப்பார்களே? ஐயோ, அவர்களை கூட இடத்தில் யாவையுமே பார்க்க முடியவில்லையே. ஆச்சரியமாக இருக்கிறது. எப்பொழுது இளையவர் வருவார்? எப்பொழுது இளையவர் வருவார்? வருவார்கள் இல்லையே. எதிர்பார்த்திருக்கக்கூடிய அரச சபையவா நம்முடைய அரசு சபையவா யாரை பார்த்தாலும் மௌனமாகவே மௌனம் சாதித்தவனமாகவே என்ன ஆகுமோ என்ன நடக்க போகின்றதோ என்ன அச்சரிய மூலத்தோடு யாரை பார்த்தாலும் மௌனமாகவே இருக்கிறார்களே. எதற்காக என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும் ஒன்றுமே புரியவில்லையே. அந்த நாள் ராவணனோடு அந்த கொடிய ராவணனோடு 12 நாளும் 12 நாள் யுத்தம் முடித்தோம். 13வது நாள் யுத்தத்திலே ராவணன் இழந்தான், படை இழந்தான், ஜேனங்கள் அனைத்தையும் இழந்தான், அம்புவின் ஆயுதங்கள் அனைத்தையுமே இழந்துவிட்டு வெறும் கையோடு நீ ராஜ பாரியாக என்று ராம யுத்தத்திற்கு என்று கேட்கப்படுவதாக எழுதித்தீர்கள். ராவண நீயோ உன் தேர் இழந்தாய், படை இழந்தாய், உன் ஜேனங்கள் அனைத்தையும் இழந்தாய், அம்புவின் ஆயுதங்கள் அனைத்தையுமே இழந்துவிட்டு வெறும் கையோடு நீ ராஜ பாரியாக நிற்கிறாயே. இன்று யுத்தம் செய்வதில் பிரயோஜனம் இல்லை. இன்று என்னுடைய வருகையை கூட எதிர்பாராமல் தாங்கள் மௌனம் சாதித்த வண்ணமாக காட்சியளிக்கின்றது. என்ன என்னென்ன நடந்தது? எதற்காக தாங்கள் முக மாற்றத்தோடு
எதற்காக அண்ணா? இலக்குவா, அண்ணா என்னுடைய முகவாட்டத்திற்கு காரணம் அயோத்தியாவின் எல்லை. என்னை உனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்று எனக்கோ பெரும் தொல்லை. பெருந்தொல்லை. பெருந்தொல்லை. அப்படி எதற்காக தங்களுக்கு பெருந்தொல்லை? 72 வெள்ளம் சேனா சேர்ந்தால் நமக்கு ஒரு கூட்டம். நமக்கெல்லாம் பெரும் ஆர்ப்பாட்டம். இன்று எனக்கோ முகவாட்டம். என்னுடைய முகவாட்டத்தை போக்குவதற்கு மருந்து உன் கையில் தான் தம்பி இருக்கிறார். போக்குவதற்கு மருந்து என் கையில் இருக்கிறதா? நான் இருக்கும்போது தாங்கள் எதற்காக கவலைப்பட வேண்டும், கலங்க வேண்டும்? சொல்லலன்னா தாங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றேன். கட்டளையிடுங்கள். இதோ தெரிவிக்கிறேன். எனது பெருமிடியால் தானகியை கனகாவரத்தில் எனக்கு உரிமையா இருக்கும் தம்பி. முகத்தில் நடந்திடாய்
எதனை புரியவில்லை. காவலர்களை நகர் சோதனைக்கு அனுப்பி வைத்தேன். அனுப்பி வைக்க நகர் சோதனைக்கு சென்ற காவலர்கள் 54,448 வீதிகளில் சென்று சோதனை செய்து வருகிற பொழுது சோதிக்கும் பொழுது 4,447 வீதிகளில் குடிமக்கள் யாவருமே மெட்டிட்டு புகழ்ந்து பேசினார்களே தவிர இருந்து பேசியவர்கள் ஒருவருமே இல்லையா? மிக்க சந்தோஷம். பிறகு 4,448வது வீதி சாலவை தொழில் செய்து வரக்கூடிய குடிமகனின் வீதியில் சென்று சோதனை செய்து வருகிற பொழுது சோதிக்கும் பொழுது ஒரு குடிமகனின் குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் ஏற்பட அந்த குடிமகனுடைய மனைவியை அடிக்க தன்னுடைய மனைவியாளர்கள் தனிபடியை பிறங்கிக் கொண்டு தன்னுடைய தாய் வீடு சென்று விட்டார். தாய் வீடு செல்லவும் அதற்கு அவருடைய தாய், மகனே உன் மனைவி அழைத்து வந்து குடும்பம் நடத்தாய் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு அந்த குடிமகன், தாயே தனிபடியை சென்றபடி ஒரு காலம் அழைத்து வந்து குடும்பம் நடத்த முடியாது என்று தெரிவித்து விட்டார். அதற்கு அவருடைய தாயா, அப்படி யாருமே தனிபடியை சென்றவர்களை அழைத்து வந்து குடும்பம் நடத்தவில்லையா மகனே என்று கேட்க அதற்கு அந்த குடிமகன், அப்படி யாரம்மா தனிபடியை சென்றவர்களை அழைத்து வந்து குடும்பம் நடத்துகிறார்கள் என்று கேட்கும் அதற்கு அவருடைய தாயா, அயோத்தியாவை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி குமார ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய மனைவி சீதா பிராட்டியை ராவணன் சிறை எடுக்கவில்லையா? பிறகு ராவண சம்பாரம் முடித்து அயோத்தியாவிற்கு அழைத்து வந்து வளைதோடனை வைத்து அரசு செலுத்தார் இல்லையா? அவர்கள் குலத்தை விட குலம் எல்லாம் அவ்வளவு பெரிதா என்று கேட்க அதற்கு அந்த குடிமகன், தாயே அது அவர்களின் சூரியகுல வம்சத்திற்கு அடுக்கும், என்னுடைய வீரபத்ர குலத்திற்கு அடுக்காது என்று தெரிவித்து விட்டாரா? அப்படி தெரிவித்து விட்டாரா? அப்படி தெரிவித்து விட்டாரா? அப்படியே எங்கே இருக்கின்றான்? எங்கே இருக்கின்றான்? அவனுடைய சிரசை வெட்டி வீழ்த்தி பாதத்தில் சேர்க்கிறேன். கட்டளையிடுங்கள். யாருடைய சிரசை வெட்டி வீழ்த்த போங்க? குடிமகனான வண்ணாருடைய சிரசை வீழ்த்தி தாங்கள் பாதத்தில் சேர்க்கிறேன். கட்டளையிடுங்கள். இந்த குடிமகன் மீது என்ன தவறு இருக்கிறது? குடிமகன் மீது என்ன தவறு இல்லை, அவன் மீது எந்த தவறுமே கிடையாது. அப்படி தெரிவித்த அந்த குடிமகனை கைப்பிடியாக கொண்டு வந்து இடத்திலே முறையிட்டார்கள். தீர விசாரித்தேன். அந்த குடிமகனை மன்னித்தே கிரகத்திற்கு அனுப்பி வைத்தேன். எப்படிப்பட்ட இடிபார சொல்கிற மனித ஜானகியால் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் ஜானகியை கொண்டு போய் காவியத்திலே விட்டு வருவாய்.